இவ்ளோ gift வந்திருக்கா உனக்கு? ஏய் தீபா சீக்கிரமா பிரிப்பா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பார்க்க. ஆமா, எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு கண்ணு இந்த பச்சை கலர் பெட்டி மேலேயே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பச்சை கலர் பெட்டியை பிரியேன். டேய் இருடா, நம்ம சின்னதுல இருந்து ஓபன் பண்ணலாம். சின்னதுனா ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பெருசு ஓபன் பண்ணலாம். சரி இரு, இந்த கிரீன் கலர்ல இருக்கிற இந்த பார்சல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு என்னமோ இதுல பாப்பிட் இருக்குன்னு தோணுது. ஏய் பாப்பிட் தான் இருக்கு. எவ்வளோ அழகா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் பாப்பிட் கீ செயின் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை ஸ்கூலுக்கு என்னுடைய பேக்ல போட்டு எடுத்துட்டு வரேன். சரியா? எனக்கு ரொம்ப ரொம்ப பாப்பிட் பிடிக்கும். இந்த சவுண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏய் நான் இப்போ இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரியா? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்ன இருக்குன்னு தெரியலையே. குட்டியாக அழகாக இருக்கே, என்னன்னு தெரியலையே. சீக்கிரமாக ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் உள்ளே இருக்கிறத பார்க்க முடியுமே. என்னவா இருக்கும்? ஏய் இதில் குஷி கிளிப்பு இருக்கு. பொம்மை போட்ட குஷி கிளிப்பு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இருங்க, நம்ம அடுத்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். அதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய கிஃப்ட் வந்திருக்கு எனக்கு இந்த வாட்டி தான். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்கள் கூட எனக்கு கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கீங்களே. என்ன இது? ஏய் இது ஒரு குஷி கிளிப்புப்பா. பூலாம் போட்டிருக்குப்பா. எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஜாலியாக இது போட்டுப்பேனே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இந்த ஒயிட் கலர் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணுவோம். இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரியா? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எனக்கு ஜாலியாக இருக்குது தெரியுமா. ஸ்மைலி கீ செயினு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட கவரே அழகாக இருக்குப்பா. கோல்டன் கவரில் சீக்கிரமாக பிரிப்பா, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக அழகாக கிஃப்ட் கொடுத்துருக்காங்களே, பார்க்கும்போதே அழகாக இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்கு? இதுக்குள்ள பாருங்களேன், 3 பொம்மை இருக்கு. எவ்வளவு அழகழகா இருக்குல்ல. வினோத் தானே நமக்கு gift கொடுத்தான். டேய் வினோத், நீ அழகா gift கொடுத்திருக்கடா தீபாவுக்கு. தீமா, அவன் கிஃப்ட மட்டும் பிரிக்கிற, என் கிஃப்டையும் பிரியா. எல்லாரு கிஃப்டையும் பிரிச்சுட்டே இருக்கிறல, அப்ப எனக்கும் கஷ்டமா இருக்கும் தானே. என் கிஃப்டையும் பிரிச்சு பாரு. இருடா, நான் அப்புறமா பிரிக்கிறேன். இப்படியே அவசரப்படாத. நீ கொஞ்சம் பெருசா தானே கொடுத்துருக்க. ஃபர்ஸ்ட் சின்ன கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறமா பெருசு ஓப்பன் பண்ணலாம். சரியா? இரு இப்போ இந்த ப்ளூ கலர் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. சரியா? சூப்பர் கிஃப்ட்லாம் வந்திருக்கு. எனக்கு கூட இந்த கிஃப்ட்லாம் வந்ததே இல்ல தெரியுமா. நாங்க சென்னையில இருக்கும்போது பர்த்டே வந்துச்சு, இன்னும் வரவே இல்ல. எனக்கும் பர்த்டே வந்தா நீங்கலாம் கிஃப்ட்லாம் வாங்கி தருவீங்க தானே. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குப்பா அந்த கிஃப்ட்லாம் பார்க்கும்போது. வாவ், இது குட்டியான டெடி பியர். இதுல சவுண்ட்லாம் கேக்குது பாரு, எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஏடி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் என்னப்பா பண்ணுவ? நீ பேக்ல மாட்டிப்பையா? உங்க வீட்லயே வச்சிப்பியா? என்ன பண்ணுவ நீ? அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணப்பா. இதுதான் லாஸ்ட் குட்டி கிஃப்ட். இதுல என்ன இருக்கும்? ஏன் தான் இப்படி டைட்டா பண்ணிருக்காங்களோ? ஏன்பா இப்படி பிச்சுட்டேன்? டேய், உனக்கு என்ன கண்ணு தெரியாம போயிடுச்சா? அது ஒரு குட்டி கிஃப்ட் இருக்கு பாரு. அதுக்குள்ள கிஃப்ட் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்றேன். இங்க பாரு, குட்டி கிஃப்ட் இருக்கு. ஓகே, இது நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். தீபா சீக்கிரமா ஓபன் பண்ணு, லேட்டா ஓபன் பண்ற. இதுக்குள்ள பாரு, குட்டி குட்டியா லப்பர் பேண்ட் இருக்கு. இதுல பிரேஸ்லெட்லாம் செய்வாங்களே, அந்த லப்பர் பேண்ட் தானே. நான் சின்ன வயசா இருக்கும் போது இது விளையாடி தெரியுமா. சீக்கிரமா பெரிய கிஃப்ட் ஓபன் பண்ணு, சீக்கிரம் ஓபன் பண்ணு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சீக்கிரம் ஓபன் பண்ணு. இதுக்குள்ள என்ன இருக்கும்? இந்த கிஃப்ட் எனக்கு தரியா? வாவ், பெரிய ஸ்லைம், பம்கின் ஸ்லைம், கில்டர் போட்டிருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. இது யாரு கொடுத்துருப்பா? எனக்கு மறந்து போச்சு. இப்ப நான் கொடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணு. இதுக்குள்ள பாரு, உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி நான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரிதான் நீயும் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். சரியா? பாத்தியா நான் உனக்கு எவ்வளவு அழகான கிஃப்ட் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்னு பாரு. எவ்வளவு அழகா இருக்குல்ல. அந்த சுவிட்ச் ஆன் பண்ணா லைட் எரியும், அதை ஆன் பண்ண. பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு. சரி, நான் இதை பெட்ரூமில் வச்சுக்கிறேன். சரியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட்லலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை போட்டுட்டு நான் தூங்குவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
ஏ தீபக் ரொம்ப தேங்க்யூடா இந்த gift நீ கொடுத்ததுக்கு. நானும் உனக்கு பெரிய gift-ஆ வாங்கி தரேன் உன்னுடைய பர்த்டேக்கு. இரு இப்போ அம்மா கொடுத்த gift ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அம்மா என்ன கொடுத்துருப்பாங்க? நான் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த பொருள் தான் வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன பொருள் தெரியலையே, நான் மறந்துட்டேனே. நான் அம்மா கிட்ட நிறைய பொருள் கேட்டேன், ஆனால் இது என்னவா இருக்கும்? தூக்கும் போது லைட் வெயிட்டாக இருக்கு. என்னவா இருக்குன்னு தெரியலையே. வாவ், பிங்க் கலர் டெடி பியர் என் ஹைட்டுக்கு. வாவ், ஐயோ சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அப்பா கொடுத்தது ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்பா ஏதோ எனக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் கொடுத்தேன்னு சொன்னாரு. என்னவா இருக்கும்? இவ்வளோ பெருசா இருக்கு பாக்ஸ். என்னன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? நீங்களும் யோசிங்கப்பா என்ன இருக்குன்ட்டு. பெயிண்ட்டு. வாவ், நான் சூப்பராக பெயிண்டிங் பண்ணுவேன்ல, அதனால தான் அப்பா எனக்கு பெயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு போல. எனக்கு கொடுத்த எல்லா கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் கொடுத்ததோட எனக்கு அம்மா கொடுத்த கிஃப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரிய டெடி பியர். ஏய், உன் கிஃப்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. எனக்குலாம் யாருமே இவ்வளோ கிஃப்ட்லாம் கொடுத்ததே இல்லை தெரியுமா? அதுவும் இந்த டெடி பியர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கே. ஆமா எனக்கும் இந்த டெடி பியர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு